ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா மேஷல் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷல் மேஜிக் அண்ட் மசில்ஸ் சீசன் 1 எபிசோட் 5. ஈஸ்டர்ன் மேஜிக் அகாடமியில் மொத்தமாக 3 டாம் இருக்குது. ஒவ்வொருத்தர் கேரக்டர் பர்சனாலிட்டிக்கு தகுந்தபடி டாம்க்கு அனுப்புவாங்க. ஆட்லர், ஆர்கா, லாங், இந்த 3 டாம் தான் இருக்குது. இந்த 3 டாமில் எது பெஸ்ட்டுன்னு எப்போவுமே உங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும். ஆட்லர் டாமில் தான் மாஷ் அண்ட் ஃபின் இருக்கிறாங்க. 5 சில்வர் காயின் சேர்ந்தா ஒரு கோல்டு காயின் கிடைக்குமா? என்கிட்ட 2 இருக்குது. அப்போ இன்னும் 28 பேலன்ஸ் வேணுமா நம்ம ஹீரோ கேட்கவும், இது சாதாரண மேக்ஸ், இது கூடவா உனக்கு தெரியல, ஜஸ்ட் 3 தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்கிறான். சாரி, ஃபைட் பண்ணுறது தவிர்த்து நான் வேற எதுலயும் சூப்பர் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுவோ கரெக்ட் தான். அச்சோ நம்ம ஹோம்வொர்க் மறந்துட்டோமே அப்படின்னு ஃபின் சொல்றான். இந்த கிரேம் பஃப் வேணுமா நம்ம ஹீரோ கேட்கவோ, அதுக்கான நேரம் இது இல்ல, அச்சோ இப்படா இடப்படுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோவோ பயப்படுற மாதிரி நடிக்கிறான். நான் உங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்றேன், ஸ்டடீஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியம், நீ டிவைன் விஜனரி ஆகணும்னா அகாடமிக் ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு லான்ஸ் வந்து இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா போட்டோவை காமிச்ச உடனே ஓவர்வெல்மிங் பவரா இருக்கு அப்படின்னு லான்ஸ் போய் செவுத்துல மோதிக்கிறான். மேஷ் அவையா தாடா போய் செவுத்துல மோதிக்கிறா அப்படின்னு சொல்லி ஃபின் கேட்கறான். அசைன்மெண்ட்க்கு கொடுக்குற மேஜிக் போர்ஷன் நான் செய்ய சொல்லி கொடுக்கேன் அப்படின்னு லான்ஸ் சொல்லவும் அவனே போய் செவுத்துல மோதிட்டு இப்போ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றான்னு சொல்றான். புரிய மாட்டேன்னு ஃபின் பாக்குறான். இது மேண்ட்ரகோரா, இதை மட்டும் நம்ம சைலன்ஸ் பண்ணிட்டோம்னா யுனிவர்சல் மெடிசனா இருக்கும் அப்படின்னு லான்ஸ் சொல்றான். குவாயின்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவான். அந்த செடியா அமைதியாயிருது, நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு லான்ஸ் சொல்றான். இன்னும் ட்ரை பண்றான், ஆனா அது அமைதியாகவே மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் கூடவா மேஜிக் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை பார்க்கவா அந்த செடி இன்னும் அதிகமா ஓவரா கத்துது. மேஷோட மேண்ட்ரகோரா இப்படி கத்துதுன்னு ஃபின் பாக்குறான். உன்னோட மேஜிக்கை நீ ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி மெதுவா அதை பண்ணு அப்படின்னு லான்ஸ் சொல்லவும் ஃபின்னா அதே மாதிரி பண்ணுவோம். அதுவும் அமைதியாகி தூங்க ஆரம்பிக்குது. லான்ஸ் ரொம்பவும் தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்லிட்டு சரி மேஷ் என்ன பண்றான்னு அவங்க பார்த்தா அது பெரிய சைஸ்க்கு மாதிரி பயங்கரமா கத்துது. இந்த மான்ஸ்டரா மாறிட்டு அப்படின்னு ஃபின் பாக்குறான். நம்ம ஹீரோ பலார்னு அது சவுட்லயே ஒன்று கொடுக்குறான். பாயிண்டர்ஸ் நானும் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மேண்ட்ரகோராவை வச்சு இப்போ எப்படி போர்ஷன் பண்றது அப்படிங்கறத லான்சி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். ஜஸ்ட் சமையல் மட்டும் தான், மேஜிக்கே தேவையில்லை, நான் இதை ஈஸியா பண்ணிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உனக்கு இதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஃபின் ஷாக் ஆகுறான். லான்ஸ் மாதிரியே நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் பண்றா. போர்ஷனுக்கு பதிலா கிரீம் பஃப் செஞ்சு வச்சிருக்கான். ஹே என்ன விளையாடுறியா, இதை சீரியஸ் ஆயிடு அப்படின்னு லான்ஸ் சொல்லிட்டு இந்த தடவை நான் உனக்கு கண்காணிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு லான்ஸும் கூட இருந்து பாக்குறான். நம்ம ஹீரோவும் மேண்ட்ரகோராவை வெட்டுறான், ஹீட் பண்றான், இன்கிரீடியன்ட் ஆட் பண்றான். கிரீம் பஃப் தான் வந்து நிக்குது. இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கூட இருந்து பார்த்துனே இது எப்படி கிரீம் பஃபா மாறுச்சு அப்படின்னு லான்ஸ் யோசிக்கிறான். ஃபைட்டிங்கை தவிர்த்து நீ வேற எதுக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்னு லான்ஸ் கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதை ஏன்டா பெருமையா சொல்ற, உன்கிட்ட நான் திரும்பவும் தோத்து போக மாட்டேன். பியூரோ ஆஃப் மேஜிக்ல நான் ஜாயின் பண்ணியே ஆகணும், ஏன்னா எனக்கு சில காரணங்கள் இருக்கு. அன்னைக்கு நம்ம மேட்ச் ட்ரால முடிஞ்சிடுச்சு, பட் நம்ம சீரியஸா ஃபைட் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பா தோத்துருப்பேன்னு எனக்கு தெரியும். பட் நான் திரும்ப தோக்க மாட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னு லான்ஸ் சொல்றான். ஆஃப் கேம்பஸ் கிளாஸ் நடக்க போது மற்ற டாம் பசங்கள்லாம் ஒருத்தர் கூட ஒருத்தர் சேருவாங்களா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் யோசிக்கிறாரு. சில பசங்களை ஒரு பையன் எடுத்துட்டு போறான். டே கண்ணனை புடதிலையா வச்சிருக்க அப்படின்னு அந்த பசங்க கேட்கவும் அவங்க எல்லாரையுமே அந்த பையன் அடிச்சு போட்டுருதான். என்ன தைரியம் இருந்தா என்னையவே எதிர்த்து பேசுவீங்க, நீங்கெல்லாம் சைட் கேரக்டர்ஸ், நான் தான் மெயின் கேரக்டர், இந்த யூனிவர்ஸே எனக்காக தான் எங்குது, நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நம்ம லாங் டாம்ல இருக்கிற எல்லாருமே நோபல்மென்ட்ஸ், நம்ம எல்லாம் பிறக்கும் போதே மற்றவங்கள ஆட்சி செய்யறதுக்காக தான் பிறந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா கோல்டு காயின்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க, நம்ம ஆளுங்க மட்டும் தான் பியூரோ ஆஃப் மேஜிக் குள்ள போகணும் அப்படின்னு லாங் டாம்க்கு லீடரா இருக்கிற மாதிரி ஒருத்தன் சொல்றான். மேண்ட்ரகோரால செஞ்ச கிரீம் பஃப் கூட டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆஃப் கேம்பஸ் கிளாஸ் நடக்குது. ஃபாரஸ்ட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஒருவேளை நம்மள கேம்பிங் பண்ண சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் மேஜிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு லான்ஸ் கேட்கறான். நான் தான் டாட் பேரட், இந்த வேர்ல்டோட மெயின் கேரக்டர் வந்துட்ட, வழிய விடுங்கடா சைட் கேரக்டர். ஸ்கூல்லயே எல்லாரும் உன்னை பத்தி தானே பேசுறாங்க, மஷ்ரூம் ஹெட், அதுக்கு நீ ஒன்னு மெயின் கேரக்டர்லாம் நினைச்சிடாத, நீ ஒரு சாதாரண சைட் கேரக்டர் தான், ஏன்னா இங்க மெயின் கேரக்டரே நான் தான் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கவோ லெமன் வந்துட்டு மேஷ் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து நம்ம 2 பேரும் குரூப்பா உள்ள போலாம், நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லி லெமன் சொல்லிட்டு இருக்கா. பேரட் இதை பார்த்து செம ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோட மூஞ்சில அவன் துப்பிடுறான். என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவடா அப்படின்னு நம்ம சொல்லவும் அது நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் நம்ம ஹீரோ சொல்றான். உன்ன மாதிரி ஆளுங்களால தாண்டா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பிரச்சனையே, ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலான பொம்பளைங்க இந்த உலகத்துல இருக்காங்க, பட் உன்ன மாதிரி ஆளுங்க அந்த பொண்ணுங்களை என்கிட்ட இருந்து பறிச்சிடுறதுனால என்ன மாதிரி ஆம்பளைங்க பொண்ணுங்களே இல்லாம கடைசி வரைக்கும் ஒன்று கெட்டையா இருக்காங்க. அதுக்காக தான் நான் பியூரோ ஆஃப் மேஜிக்ல சேர்ந்து எல்லா பொண்ணுங்களையுமே ஏன் பக்கம் வர வைக்க போற அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருந்தா. அவன் கத்துறது யாருமே கண்டுக்கிடல. உனக்கு லாபம் விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் பாட்டு கத்திட்டு இருக்கான். இப்போ டீச்சர் அங்க வந்துட்டாங்க. ஆட்லர் அண்ட் லாங் 2 டாமா அவங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, யாருங்க இருக்கிற மான்ஸ்டரோட தலையில இருக்கிற ஸ்டோன்ஸ் அதிகமா கலெக்ட் பண்ணி கொண்டு வரீங்களா அவங்களுக்கு ரிவார்டா பிரான்ஸ் அண்ட் சில்வர் காயின்ஸ் வழங்கப்படும். அதுங்க தலையில இருக்கிற ஸ்டோன் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அது ஹை லெவல் ரேங்கிங் மான்ஸ்டரா இருக்கும். எல்லாரும் இப்போ உள்ள போய் உங்க பெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. நான் உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரட் உள்ள போறான். ஓ நீ தானா அது அப்படின்னு சில்வான் ஒரு லாங் டாமா சேர்ந்த ஒருத்தன் நம்ம ஹீரோவை வந்து பாக்குறான். டியோல ரெக்கார்ட் பண்ணி ஸ்கூலே உன்னை பத்தி தான் பேசுது அப்படின்னு டக்கு நம்ம ஹீரோவை மேஜிக்க வச்சு அட்டாக் பண்றான். சில்வா இது சண்டை போடுறதுக்கான இடம் இல்ல அப்படின்னு டீச்சர் சொல்லவும் ஓ மன்னிச்சிருங்க, அவன் பெரிய திறமசாலின்னு சொன்னாங்க, அதான் செக் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். என்னடா முறைக்கெல்லாம் செய்யற, பார்த்து பத்திரமா வீடு போய் சேரு அப்படின்னு அவன் சொல்றான். மேஷ் பொறுமையாரு, அவன் ஆக்சுவலி செகண்ட் இயர்ல இருக்க வேண்டியவன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் பிரச்சனை பண்றான். அவன் ஒரு வருஷம் ஃபெயில் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்லயே திரும்ப போட்டிருக்காங்க. ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ்னு எல்லாருக்கிட்டையும் அவன் பிரச்சனை பண்றான். பட் அவன் மேஜிக் அதிகமா இருக்கிறதுனால ஸ்கூலை விட்டு அவனை தூக்கல அப்படின்னு லான்ஸ்
லான்ஸ் சொன்னா நல்ல வேலை என் க்ரீம் பஃப்க்கு எதுவும் ஆகலன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அதுக்கு தான் நீ அப்ப மறைச்சியா அப்படின்னு லான்ஸ் கேட்டுட்டு சரி என் கூட வேற எங்கேயும் தொலைஞ்சு போயிடாத சரியா அப்படின்ட்டு லான்ஸ் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். போச்சு நான் தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அந்த மஷ்ரூம் கிட்ட நான் எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படின்னு பேரட் போயிட்டு நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு நம்ம கத்தவோ பலார் நம்ம ஹீரோ ஒன்று விடுறான். உன்னால என் ஸ்டாமினா பாரு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த காம்படிஷன்ல ஒன்று தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குது. உன்னால தான் நான் இப்போ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி அந்த பையன் அட்டாக் பண்ண போகவும் யாராச்சும் காப்பாத்துங்கன்னு அந்த பொண்ணு கத்துறா. எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு பேரட் அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பையனை தோக்கடிக்கிறான். பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மெயின் கேரக்டர் தானே வந்தாகணும் அப்படின்னு பேரட் சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் ஹார்ட் பீட் வேகமா துடிக்குதே நான் என்ன கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம சொல்லவும் அவ கையை பிடிச்சு நீங்க இல்லைன்னா நான் என்ன இருப்பேனே தெரியாது ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஐயோ என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி பேரட் நினைக்கிறான். செல்வா சில மான்ஸ்டர் தோக்கடிச்சிட்டு எனக்கு போர் அடிக்குது அவனுங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் சொல்றான் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு வா சொல்றா. ஐயோ இந்த முட்டி டச் பண்ணுது லவர்ஸ்டா இப்படிதான் இருப்பாங்களா இந்த ஃபீலிங் கருமையா இருக்கு இல்லடா என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும் அப்படின்னு அவனே கண்ணத்துல அடிக்கவும் வைத்தியக்காரனா இவன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கிறா. என்ன சொன்ன அப்படின்னு அவன் கேட்கவும் இல்ல நீங்க ஹீரோயிக்கா இருக்கீங்கன்னு சொன்ன வா சொல்றா. இவ்வளவு பெரிய சென்டென்ஸா சொன்ன மாதிரி தெரியல நம்ம கேட்கவும் நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு வா சொல்றா. பேரட்டால தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியல என் சாமிங் ஸ்பெல் இல்லாமே நான் அவனை கண்ட்ரோல் பண்ணலாம் போலயே சரி அடுத்து இவனை மயக்குவான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவ ட்ரை பண்ணா. நாங்க எதுவுமே பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். என் சாமிங் ஸ்பெல்லுக்கு எப்படி இவன் மயங்காம இருக்கான் இன்னும் பவரை இன்க்ரீஸ் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு அட்லீஸ்ட் எனக்காக அந்த இடத்துல நின்னீங்களே அதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கையை பிடிக்கிறா. டச்சிங்கு நைஸான வயசுன்னு அழகா இருக்கிறேன் இப்போ இவன் மயங்கிருவான்னு பார்த்தா நான் முதலே சொன்னல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இவன் என் சாமிங் ஸ்பெல்லுக்கு மயங்கலன்னா அவன் ஃப்ரெண்டு தான் மயங்கிட்டால அப்படின்னு யோசிக்கிறா. அவன் உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லன்னு பேரட் கேட்கவும் நான் லாங்டாம சேர்ந்துவா அங்க இருக்கிற சில்வான்னு ஒரு பையன் என்கிட்ட பிரச்சனை பண்றான் அவன் என்ன ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு பிடிக்காத சில விஷயங்களை பண்ண வைக்கிறான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல சாரி என் பிரச்சனையே தேவையில்லாம அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் கவலைப்படாத உனக்கு பதில் நான் அவன் மூஞ்ச பேக்குறேன் அப்படின்னு பேரட் சொல்றான். டக்குன்னு சில்வா வந்து அட்டாக் பண்ணி யார் மூஞ்ச யார் பேக்க போறது அப்படின்னு கேட்கவும் ஓ நீ தானா அந்த சில்வா உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு பேரட் சொல்லவும் உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் தான் பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு காமிக்கிறது தான் என் வேலையா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். எக்ஸ்பிளாம்பை யூஸ் பண்ணி அவன் வெடிக்க வைக்கிறான். மெஷின் கன் எக்ஸ்பிளாம் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பவரை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றான். அவ்வளவுதான்டா உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பேரட் பாக்குறான். நம்ம ஹீரோ அவன் பாட்டு கிரீம் பஃப் சாப்பிட்றான். அதே டைமிங்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. டாக்லுவா கூடவே இருக்கிற எங்களுக்கு தடியா விட்டு போயிடாத அப்படின்னு லெமனோ ஃபென்னோ லான்ஸ் கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. மேஷ் எங்க இருக்கானோ அப்படின்னு லான்ஸ் யோசிக்கிறான். இப்ப புரிஞ்சுதா நான் யாருன்னு நம்ம பார்த்தா செல்வாக்கு ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஆகல அவன் தம்மாத்தோட மேஜிக்க வச்சு என்ன தோக்கடிக்கலாம்னு நினைச்சியா அப்படின்னு செல்வா வந்து பேரட் டக்குன்னு அட்டாக் பண்றான். அதுல இருந்து ஒரு கல்லு தெரிச்சு நம்ம ஹீரோவோட கிரீம் பஃப் கீழே தள்ளி விட்டுருது. நீ என்ன கொல்ல போறியா சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட தெரியும் உன்னை விட என் ஸ்கில் எவ்வளவு பெருசுங்கிறது அப்படின்னு செல்வா சொல்றான். நம்ம ஹீரோ கிரீம் பஃப் கீழே விழுந்துட்டேன்னு கவலைப்பட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த செல்வா வந்து டபுள் லைன் மேஜிக் யூசர் அண்ட் அது போக அவன் ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்க வேண்டியவன். ஈவன் ப்ரொஃபசர்ஸே போயிட்டு அவன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட அவன் கிட்ட திறமை அண்ட் மேஜிக் அதிகமா இருக்கிறதுனால தான் அகாடமி இன்னும் அவனை வெளியே அனுப்பாம வச்சிருக்காங்க. அண்ட் லாங்டாம்ல இருக்க எல்லாருமே இந்த மாதிரி நட்டு கேஸ் அப்படிங்கறத நமக்கு ஃபர்ஸ்டே காமிச்சிருப்பாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.